அஸ்ஸலாமு எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் மிடில் ஈஸ்டர்ன் சைட்லலாம் ஒரு ஃபேமஸான குக்கி மோமுல் குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கியை நிறைய விதமாக ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் எந்த ஸ்டைலில் இதை எப்படி செய்யலான்றதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குக்கியை ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை சோக் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 320 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். ரவையை லேசாக நம்ம அரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ரவையில் எந்த ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் முதலாவது ஒரு தடவை அரிச்சிட்டு செய்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ரவையை நல்லா அரிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர் சேர்க்கணும். நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஃபெட் ஸ்ப்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். 120 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன். அதை மெல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த பட்டர்னாலும் இதில் மெல்ட் பண்ணிட்டு சேர்க்கலாம். இப்போ இதோட 50 ml அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கப்பை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ ஆயிலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் விரும்பினா கை வச்சு நல்லாவே இதை குழச்சி எடுக்கலாம். நான் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெச்சலாக வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த ரவை சோக்காகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு பட்டரும் ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ட்ரையாக இல்லாமல் நல்லாவே இதை அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் ரவை வந்து நல்ல சோக்காகி வரும். பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த ரவை வந்து இந்த பட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதை மூடி வைக்கணும். கவர் பண்ணும் போது எல்லா சைடையும் இதை மாதிரி ஈவனாக லெவல் பண்ணுங்கள். லெவல் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ரேப் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து மூடியால் இதை மூடி வச்சு 4 மணித்தேலம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண விடணும். அந்த மாதிரி நம்ம கன நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டால் தான் இந்த ரவை நல்லா சோக்காகி வரும். குறைஞ்சது 3 மணித்தேலம் சரி நம்ம ரவையை சோக் பண்ணணும். இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ இதுக்கடையில் நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா மோமல் குக்கீஸுக்கு டேட்ஸில் தான் பண்ணுவாங்க. டேட்ஸில் நிறைய வெரைட்டியில் நம்ம ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு சிம்பிள் மெத்தட். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு டேட்ஸ். இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ மிடில் ஈஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இந்த டேட் பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சுட்டு தான் இந்த குக்கி பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் அது வந்து அவைலபிள் இல்லை இல்லையா? ஸோ அதனால் முதலாவதாக நான் வந்து டேட் பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். டேட் பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இதை மாதிரி நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும். கொஞ்சம் ட்ரையான பழங்களும் மார்க்கெட்டில் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச பழம். ஸோ எனக்கு வந்து இதை அரைச்சி எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பழம் லேசாக ட்ரையாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நான் நல்லாவே அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளோட டேட் பேஸ்ட் வந்து ரெடியாகி இருக்கும். இந்த பேஸ்ட் வந்து அதிகம் ஸ்டிக்கி ஆகிட்டுருந்தாலும் நமக்கு இதை ஷேப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே தான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி எடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த பவுலுக்கு மாற்றும் போது பாருங்கள் இந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு திக்காக இருக்குண்டு. நீங்கள் ரெடி பண்ணுற பேஸ்ட் இதை மாதிரி நல்ல திக்காக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணி எடுத்துருக்கிற இந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட பட்டைத்தூள் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டையை நல்லா இடிச்சிட்டு அதை தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் வந்து நட்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விரும்பின நட்ஸ் நீங்கள் சேர்க்கலாம். எனக்கிட்ட இப்போ பீனட்ஸ் இருந்துச்சு. பீனட்ஸை வந்து லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதிகமாக ஆயில் சேர்த்துடாதீங்க. 1/4 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஆயிலை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத ஒரு பதத்தில் இந்த டோ கிடச்சிருக்கும். இனி இந்த டோவை நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுக்கணும். நான் வந்து கையளவுலேயே எடுத்து எல்லாமே சம அளவு உருண்டைகளாக எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, எல்லாமே ஒரே அளவில் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பூனால் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரே அளவில் இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா 20 குக்கி வரைக்கும் ரெடி பண்ணலாம். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக வைக்கிறதுக்காக இதை மாதிரி 20 போல்ஸ் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
இப்போ சரியா 4 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் ஏற்கனவே சோக் பண்ண வச்சிருந்த அந்த ரவையை எடுத்து பார்க்குறேன். இது வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா சோக் ஆகியிருக்கு. நம்ம கையால எடுத்து பார்த்தோம்னா, நல்ல உதிரி உதிரியா இருக்கும். நீங்க வந்து இத லேசா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா இருந்தா, நமக்கு வந்து சாப்பிடும்போது மாவு மாதிரி இருக்கும். ரவை வந்து நம்ம சும்மா சாப்பிடும்போது வாயில கடிப்படுற அந்த ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கும் இல்லையா? இது வந்து நல்ல சோக் ஆகி, வாயில வந்து இந்த கரைஞ்சு போற மாரி ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ இதில் நம்ம மிகுதியாக இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இது சரியாக 125 கிராம் அளவுக்கு மாவு. அடுத்ததாக இதில் நம்ம வந்து ஒரு மில்க் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம். 40 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது சரியாக 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சீனி சேர்க்க போகிறோம். பவுடர் பண்ணின சீனி நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த சீனி சரியாக 90 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற டேட் பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும். அதனால தான் குக்கியில் நம்ம வந்து இனிப்பை கொஞ்சம் குறைவாக சேர்க்குறோம். நீங்கள் வந்து டேட் பேஸ்ட்டை லேசாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில பழங்கள் வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இனிப்பு குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இந்த டோவில் சேர்த்துக்கோங்க இனிப்பை. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக வேண்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் சேர்த்துருக்கிறேன். அது மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சேர்த்துருக்கிற எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் குறைவாக உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து அன்சால்ட்டட் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சொல்லப்போனால் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை குழச்சி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி குழச்சி எடுத்தால் தான் இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும். முதலாவதாக நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மேலால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை ரவையோட மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதில் பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறோம் இல்லையா? ரவை வந்து நல்ல சோக்காக இருக்கிறதுனால இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லேசாக நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த குக்கி டோவை நம்ம வந்து ஷேப் பண்ணுற அந்த ஒரு பதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பால் சேர்க்கணும். நான் வந்து 50 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கிறேன். அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க, அந்த கொஞ்சம் ஸ்டிக்கியான பதத்தில் போயிடும். அதனால் 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவான அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து விரும்பினா இதை வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டும் சேர்க்கலாம். 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு டோ ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஷேப் பண்ணக்கூடிய ஒரு பதத்தில் இருக்கணும். அவ்வளவுதான், இந்த குக்கி டோ ரெடி ஆகிட்டு இனி உள்ள ஃபில்லிங் வச்சு நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். முதலாவது கொஞ்சமாக இந்த குக்கி அந்த டோ எடுத்துக்கொள்கிறேன். டோவை எடுத்துகிட்டு இதை மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லேசாக தட்டிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட் பேஸ்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேட் பேஸ்ட்டை உள்ளே வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுக்கணும். உங்கள்கிட்ட குக்கி ப்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியால் வைக்கிறோம் இல்லையா அந்த டோ வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே அந்த டேட் பேஸ்ட்டை உள்ளே வச்சுட்டு அதை ஷேப் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைண்டா உள்ளே இருக்கிற அந்த பேஸ்ட் வந்து வெளியில் விளங்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஷேப் பண்ணும்போது. இன்றைக்கி நான் இந்த குக்கியை ரெடி பண்ணுறதுக்கு எப்பயுமே அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னலான இந்த ஒரு அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஹஸ்பண்ட்டை சொல்லி கட்டார்லேருந்து எடுத்தது தான். ஸ்ரீலங்காவில் இது எங்கே இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இங்கே வந்து குக்கி ப்ரெஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் சரியாக மோமோல் குக்கி வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மாதிரி அச்சுகளில் வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் லுக் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அந்த போல் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதை லேசாக தட்டிட்டு குக்கி கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டும் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த அச்சில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த குக்கிக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். ஒவ்வொரு தடவை ரெடி பண்ணி எடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்க அந்த டோவை அகெயின் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதை நல்லா ஃபைனாக எடுத்த பிறகு தான் நம்ம வந்து உள்ளே அந்த பேஸ்ட் வச்சுட்டு போல் பண்ணி எடுக்கணும். இதை நீங்கள் ரெடி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அச்சுகள் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ நான் வந்து 2 விதமான அச்சுலையும் இதை ரெடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த அச்சு இருந்தால் உங்களுக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பட்டர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து வெளியில் அந்த பட்டர் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் தன்மையாக அதில் ஃபோம் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த அச்சில் போட்டு மட்டும் எடுத்தோம் அப்படின்னா போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எந்த ஆயிலும் இதில் சேர்க்க தேவையில்லை. அவ்வளவுதான், எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு இனி நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான்.
இதில் இருக்கிற அந்த பொக் ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற குக்கி, அதனால எனக்கு 19 வரைக்கும் இந்த குக்கி இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சின்னதாக அளவுகள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 20லேருந்து 25 அளவுக்கு நீங்கள் வந்து குக்கீஸ் ரெடி பண்ணலாம். நான் வந்து எப்பயும் போல் இதை அடுப்பில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கொள்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் நான் நல்ல பெரிய சட்டியை உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கிறேன். அந்த சட்டியில் வந்து உள்ளே இந்த ட்ரேயை இறக்கி வச்சு மூடி போட்டு மூடி சரியாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதே மீடியம் ஹீட்டில் நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை ஓவனில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக 200 செல்சியஸில் 10 நிமிஷம் வரைக்கும் டபுள் சைட் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், பர்ஃபெக்டாக இது ரெடி ஆயிரும். இந்த குக்கிக்குள்ளே டேட் ஃபில்லிங் இருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்ல ரிச்சாக இருக்கும். நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற குக்கி தான் இது. நம்ம வந்து டேட் பாரெல்லாம் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கிற குக்கி தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ரவையில் செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் அதே நேரம் லேசான க்ரன்ச்சியோடையும் இந்த குக்கி இருக்கும். இந்த வீடியோ எப்பயும் போல் அங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றவரும் பயன்பெற மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூனிக்கான புதிய ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.